நாம் வாசிக்கலாம். மல்கியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசித்து நாம் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார். தேவ பக்தியுள்ள சந்ததியை தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, அருமையான இந்த ஆராதனை நாளிலே தேவ ஜனத்துக்காய் தேவன் கொடுக்கிற நல்ல வார்த்தைகளுக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த வார்த்தைகள் ஆசீர்வாதமாய் பிள்ளைகளுக்கு கடந்து வந்து எங்கள் வாழ்க்கையில, எங்கள் ஜீவியத்துல, அப்ப எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஜீவியத்துல பெரிய மாற்றத்தை நீங்க கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்கள் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே நம்மளோடு கூட இந்த நாளிலே பேசும்படி அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் கடந்த நாட்களிலே தேவ பக்தி உள்ள சந்ததியை தேவன் உருவாக்க வேண்டும் என்பதிலே தேவன் தம்முடைய திட்டத்தை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் வைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலும் தேவ பக்தியை குறித்து பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது முதல் காரியமாக அங்கே நாம் அவருடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். 1 தீமோத்தேயு 4:12 பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது அழகாக சொல்லுகிறார், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஹல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய வார்த்தை, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய அன்பு, உன்னுடைய ஆவி, உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய கற்பு எல்லாமே மற்றவர்களுக்கு என்னவா இருக்க வேண்டும்? மாதிரியா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் தேவன் அப்படி நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நம்மிடத்தில் இருந்துதான் இந்த ரட்சிப்பு மற்றவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா கடந்து போகும். மற்றவர்களிடத்துல அந்த வார்த்தை கடந்து போக வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டியது அவசியம். அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இதில் முதல் வார்த்தையை நாம் கடந்த நாட்களிலே தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு 2வதாக நம்முடைய நடக்கையை நாம் காத்துக் கொள்ள வேண்டும் என்று பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறதிலே நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் பவுல் தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பவுல் தீமோத்தேயுடைய குணத்தை நன்றாக அறிந்தவர். ஹல்லேலூயா. இந்த தீமோத்தேயு மிகுந்த பயந்த சுபாவம் உள்ளவர். இங்க யாராவது பயந்த சுபாவம் உள்ளவர் இருக்கிறீங்களா? நான் எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் எல்லாத்துக்குமே பயந்துக்குவேன் அப்படின்னு சொல்றவங்க. எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள் பாக்கியவங்கள். எப்பொழுதும் பயந்திருக்கிறவர்கள், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லா தீமையான காரியத்துக்கும் பயந்து ஜீவிக்கிறவங்க, அதை செய்யாதபடி தன்னை காத்து கொண்டு ஜீவிக்கிறவங்க யாரு? பாக்கியவான்கள். பாவமே துணிகரமாய் செய்து கொண்டு ஒரு பயமும் இல்லாமல் வாழ்கிறவர்களுக்கு நான் சொல்ல வரல. ஹல்லேலூயா. அதைத்தான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம், எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அப்ப இங்க பவுல் தீமோத்தேயுக்கு ஏன் இப்படி சொல்லுகிறார்னா, தீமோத்தேயுடைய சுபாவம் என்னன்னா பயந்த சுபாவம். என்ன சுபாவம்? அவர் இந்த பயந்த சுபாவத்தினால அவர் ஒரு எபேசு சபைக்கு பாஸ்டர். எபேசு சபைக்கு தீமோத்தேயு யாரு? போதகர். நீ பயந்து உன் பயத்துல உன் மக்கள் சொல்றத கேட்டு நீ என்ன பண்ணிடக்கூடாது? உன்னுடைய விசுவாசத்தை விட்டு விலகி போய்விட கூடாது. கற்பை விட்டு, விசுவாசத்தை விட்டு, ஆவியை விட்டு, அன்பை விட்டு, உன்னுடைய நடக்கையில உன் வார்த்தையில நீ விலகி போய்விட கூடாது. ஹல்லேலூயா. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, நீ கற்று நிச்சயித்து கொண்டதில் நிலைத்திரு. நாம் தேவன் நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாரோ அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதிலும் தைரியமாய் நாம் நம் விசுவாசத்துக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா.
இந்த வேத பகுதியிலே நாம் தேவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவன் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் நடப்பதை குறித்து, விசுவாச வாழ்க்கையை, கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் நடந்து கொள்வதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சங்கீதம் 1 நாம் முதலாவது வார்த்தை சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன பண்ணக்கூடாது? நடக்க கூடாது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்க கூடாது, பாவி வழியில நிக்க கூடாது, பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது. நடவாமலும் நில்லாமலும் உட்காராமலும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் அப்படி சங்கீதக்காரன் எழுதுகிறார்? அப்பொழுதுதான் நாம் பரிசுத்த ஜீவியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம் நடந்து போகிற கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் முன்னேறி போகிற ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தற்பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா நாம் வழுகி போயிடுவோம். பாருங்க, எத்தனையோ பேர் இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு இந்த ஓட்டத்துக்குள்ள, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இல்ல. ஏன் இல்லை? நமக்கு கூட நிறைய பேர் சொல்றாங்கல்ல, நம்ம இடத்துல வந்து உன்ன மாதிரி ரொம்ப வேகமா விசுவாச ஓட்டத்தை ஆரம்பிச்சவன் எல்லாம் இன்னைக்கு எங்க கோயில் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சாமி ஆடிட்டு இருக்கிறான். நீ என்ன பெருசா துள்ளுற, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ எங்க வந்துடுவ, இங்க வந்துடுவ அப்படின்னு என்ன பண்றாங்க? நம்மளுக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க? சொல்லுறாங்க. அப்ப நம்ம மனசு என்ன சொல்லுது? ஐயோ, நம்மளும் தான் வழி விலகி போயிடுவோமோ. நம்ம மனசு என்ன நினைக்குது? ஐயோ, நம்மளும் அப்படி போயிடுவோமோ. நம்ம போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? யாராவது சொல்லி கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி விசுவாசமா இருந்தவங்க எப்படியோ பின்வாரி போனாங்க அப்படின்னு கேட்டா எல்லாமே ரகசியங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. நீதிமொழிகள் 4:26 நாம் வாசிக்கலாம். உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழியில் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். அப்பப்ப நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தையும் கொஞ்சம் என்ன பண்ணிடணும்னா கவனிச்சுக்கணும். கொஞ்சம் என்ன பண்ணிக்கணும்? கவனிச்சுக்கணும். நம்ம ஓட்டத்தையும் நம்ம வாழ்க்கையும் இன்னொருவர் கவனிச்சு சொல்லக்கூடாது. நாமளே நம்மளை என்ன பண்ணிக்கணும்? சரி பண்ணிக்கணும். அல்லேலூயா. ஓங்கி சத்தமா அல்லேலூயா. முதலாவது நம்ம ஆபிரகாமை குறித்து நாம் பார்ப்போம். ஆபிரகாம் நல்ல விசுவாசத்தின் தகப்பன். நம்முடைய ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுதெல்லாம் ஆபிரகாம் யாரு? விசுவாசத்துக்கு தகப்பன். சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம் யார்? விசுவாசத்துக்கு தகப்பன். ஆனா அந்த விசுவாசத்துக்கு தகப்பனா இருந்த ஆபிரகாம் வாழ்க்கையில கொஞ்ச காலம் அவருடைய வாழ்க்கை கொஞ்சம் தடம் மாறி போயிடுச்சு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இன்றைக்கு அதை தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாருமே விசுவாசத்தை ஆரம்பிக்கும் பொழுதும், கிறிஸ்துவ ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கும் பொழுதும் நாம் எல்லாரும் பெரிய வல்லவர்களும் ஞானிகளும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாரும் தத்தி துத்தி கர்த்தருடைய கிருபையில இன்னைக்கு நம்ம பாடுறது போல அவர் கிருபை நம்மளை இவ்வளவு காலம் நடத்தி வந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்மளையும் விட்டுருந்தா நம்மளும் பின்னாடி என்ன பண்ணிருப்போம்? ஓடி இருப்போம். ஆண்டவர் நம்மளை அப்பப்ப தப்பு பண்ணும் போதெல்லாம் ஒரு சிச்சை கொடுத்து, ஒரு அடி கொடுத்து, ஒரு தண்டனை கொடுத்து, சர்ச்சுக்கு வரலன்னா அன்னைக்கு நமக்கு தூக்கம் வராம பண்ணி, எதையோ பண்ணி தொடர்ந்து நம்மள சர்ச்சுக்கு வர, தேவன் சத்தியத்தை கேட்க, கிறிஸ்துவுக்குள்ள வளர அவரே என்ன பண்ணி இருக்கிறார்? நமக்கு உதவி பண்ணி இருக்கிறார். அதுதான் உண்மை. அப்படிதானே? அல்லேலூயா, அல்லேலூயா. நாமளே நம்ம சுய பக்தியில, நம்ம புத்தியில, யுக்தியில, திறமையில, ஞானத்துல நம்ம இப்படி வந்தோம்னு சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில அதான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா நாங்க வாசிக்கலாம். ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார். ஆதியாகமம் 17:1 பாருங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ எனக்கு முன்பாக எப்படி? எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஏன் தேவன் ஆபிரகாமை பார்த்து இப்படி சொல்லணும்? ஏன் சொல்ல வேண்டும்?
15ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமோடு பேசினார். நான் உனக்கு புத்திர வாக்கியத்தை தருவேன். உடனே ஆபிரகாம் சொன்னார், என் வீட்டு வேலைக்காரனாகிய இந்த விசாரணைக்காரனாகிய இந்த எலையேசரை நீங்க ஆசீர்வதிங்க. இவன் தான் என்னுடைய புத்திர சந்தானம் என்று முன்னாடி நிறுத்தின எலையேசரெல்லாம் நான் உனக்கு மகனா கொடுக்க முடியாது. உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு என்னவா இருப்பான்? புத்திரனா இருப்பான்னு கர்த்தர் தெளிவாய் ஆபிரகாம்கிட்ட பேசினார். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? அல்லேலூயா. 15வது நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்திலே இந்த வாக்கியங்களை தேவன் ஆபிரகாமிடத்திலே பேசும் பொழுது ஆபிரகாமுக்கு மனைவியா இருக்கிறது யார்? சாராய். அல்லேலூயா. இப்போ சாராய் இடத்திலிருந்து தான் ஆபிரகாமுக்கு வாரிசு உண்டாக வேண்டும். தெளிவா பேசினாரா பேசலையா? ஆபிரகாம் இடத்துல தேவன் தெளிவாய் பேசினாரா பேசலையா? பேசினார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இது புரிஞ்சிருக்குமா புரிஞ்சிருக்காதா? நீங்க போய் ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்றீங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நிச்சயமா நான் ஒரு குழந்தையை தருவேன். நீங்க அப்ப யார நினைப்பீங்க? என் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறக்கும் தான் நினைப்பீங்க. அப்படிதான் நினைப்பீங்க. ஆமா. ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. கர்த்தர் சொன்னாரு, உன் கர்ப்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு என்னவா இருப்பான்? சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா. இது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை தெளிவாய் கேட்டிருக்கிறார். தேவன் சொன்ன வார்த்தையை கேட்ட பிறகு கவனிங்க, இங்கதான் நம்ம தவறுகிறோம். அநேகர் ஏன் ஆண்டவராகிய இயேசுவை விட்டு வழி விலகி போகிறார்கள் என்று சொன்னால், ஏன் தேவ பக்தியை இழந்து போகிறார்கள் என்று சொன்னால், தேவன் நம்மிடத்திலே பேசின பிற்பாடு நம்மிடத்துல ஒரு நபர் பேசுகிறான். அந்த பேச்சை கேட்டுதான் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை விட்டு விடுகிறோம். தேவன் ஆபிரகாமிடத்திலே பேசின பிற்பாடு ஆபிரகாமிடத்திலே ஒரு நபர் பேசினாங்க. அந்த பேச்சை ஆபிரகாம் கேட்டுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறாமல் இருப்பதற்கு இந்த ஆராதனைக்கு 3 மணி நேரம் தேவனை ஆராதிக்கும்படி உட்கார்ந்து இருக்கிறோம். அதுல பாதி கொஞ்சம் 10 நிமிஷம் ஸ்தோத்திர பலியில, அப்புறம் என்ன பண்ண பாடல்ல, அப்புறம் ஆராதனை, அப்புறம் காணிக்கை, அப்புறம் என்ன செய்கிறோம்? சங்கீதங்களே. நம்ம இப்போ சுவிசேஷங்களை வாசித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி வேதத்தை வாசிக்கிறோம். அடுத்து காணிக்கை செலுத்தி விட்டு கடைசியாதான் ஒரு 3/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அல்லேலூயா. இந்த 3 மணி நேரம் தேவனோடு சஞ்சரித்து விட்டு நாம் மீதம் இருக்கிற எல்லா நேரமும் நாம் எங்கே வாழ்கிறோம்? எங்க வாழ்கிறோம்? எங்க வாழ்றோம்? சர்ச்சிலே வாழ்றோம். எங்க போறோம்? அவங்க வீட்டுக்கு போயிடுறோம். அப்ப எங்க போயிடறோம்னா உலகத்துக்குள்ளதான் நாம் மறுபடியும் என்ன பண்ணுகிறோம்? போகிறோம். அப்ப மீதமுள்ள நேரங்களில் நாம் யாரோடு பேசுகிறோம்? ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் தேவன் நம்மளோட பேசுற இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். ஆனால் மீதமுள்ள 6 நாட்களிலும் இல்ல 24 hours 6 நாளும், இந்த நாளை முழுசா விட்டுருங்க, 6 நாளும் 24 hours நம்ம உலகத்துக்குள்ள இருந்து எதை கேட்கிறோம்? யாருடைய வார்த்தையை கேட்கிறோம்? எதை நாம் கவனித்து கேட்டு செவி சாய்க்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய நடக்கைகள் உலகத்திலும் சபையிலும் வெளிப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க 3 மணி நேரம் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டு போய் நல்ல வார்த்தையை தான் கேட்டுட்டு வீட்டுக்கு போறோம். ஆனால் வீடுகளிலே போய் நாம் எதை கேட்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய பக்தியான நடக்கை இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்வது உண்மைதானே? 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கோம். கடந்த நாள்ல எங்கள் உறவின் முறையார் ஒருவரை நான் சந்தித்திருந்தேன். அவர் சொன்னாரு, 3 மணி நேரம் சர்ச்சுக்குள்ள உட்கார வச்சு உயிரை வாங்கினா நாங்க எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? ரேஷன் கடைக்கு போனா 1 மணி நேரம் நிக்க சொன்னா நிக்கிறோம். க்ளோசிங் சென்டருக்கு போய் 1 மணி நேரம் நில்லுங்க வெயிட் பண்ணுங்கன்னா நிக்கிறோம். பேங்க்ல 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்றோம்? நிக்கிறோமா இல்லையா? ஏடிஎம்க்கு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கன்னா நிக்கிறோமா இல்லையா? ரேஷன் கடையில இப்போ
இப்பெல்லாம் பாத்தீங்க வேணுன்னு ஆண்டவரே பண்றாரு என்னமோ தெரியல, ரேகவே உழுக மாட்டேங்குது. நீ போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னா மறுநாளும் வேலையை கெடுத்துக்கிட்டு நாளைக்கு போறோம், லீவை போட்டுட்டு போறோம், பண்றோமா இல்லையா? ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துல 3 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒருத்தர் கதை சொல்றாரு. 3 மணி நேரம் உயிரை வாங்குறீங்க, எப்படி உட்கார்ந்து இருக்கிறது? இப்படி உயிர் போகும்போதுதான் தெரியும் உயிர் யாரு வாங்குறா, யாரு புடிச்சு வச்சிருக்காருங்கிறது. கிருபையை தேடி வைக்க வேண்டுமானால் 3 மணி நேரம் என்ன 30 மணி நேரம் கூட நீங்கள் தேவனிடத்துல என்ன பண்ண வேண்டும்? நேரம் செலவு பண்ண வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப மீத நேரத்தை இங்கிருந்து நாம் புறப்பட்டு போய் மீத நேரத்தை யாரோடு செலவு பண்ணுகிறோம்? யாருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம்? தெளிவாய் ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார், உன் கற்ப பிறப்பா இருப்பவனை உனக்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா. இப்ப ஆபிரகாமுக்கு சொல்லும் போது ஆபிரகாம் யாரை நினைத்திருக்க வேண்டும்? சாராயை தான் நினைச்சிருப்பார். அல்லேலூயா. இவர் போன உடனே சாராயம்மா சொல்றாங்க, இங்க பாரு, இனிமே எனக்கும் வயசு போயிடுச்சு, உனக்கும் வயசு ஆகிட்டு இருக்கு, இனிமே நீ என்ன பண்ண முடியாது, குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடையாது. உன் வயசு முடியறதுக்குள்ள இந்த ஆகார நீ மனைவியாக்கி ஒரு குழந்தைய பெற்றெடுத்து கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? வாரிசு கிடைச்சிரும். யாருடைய ஆலோசனை? சாராயுடைய ஆலோசனை. பரவாயில்ல, அந்த அம்மாவுக்கு எது தெரியல சொல்லுது. சரி, இந்த ஆலோசனையை கேட்ட இந்த ஆபிரகாம் எங்க வந்திருக்கணும்? எங்க வந்திருக்கணும்? தேவனிடத்துல வந்திருக்கணும். ஆண்டவரே நீங்க இப்படி சொன்னீங்க, என் மனைவி இப்படி சொல்றா, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறதுக்கு எங்க வந்திருக்கணும்? தேவ சமூகத்துக்கு வந்திருக்கணும். ஆபிரகாமுக்கு அந்த பகுத்தறிவு இல்லாம சாராய் சொன்னதை கேட்டு இப்போ ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடி இஸ்மவேல் வந்துட்டான். யாரு வர்றதுக்கு முன்னாடி? ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடி யாரு வந்துட்டா? இஸ்மவேல் வந்துட்டான். இப்ப ஆபிரகாம் தன் நடக்கையில் தவறி போனார். ஆபிரகாம் தன்னுடைய ஜீவியத்துல தவறி போயிட்டார். ஆபிரகாம் தன் வாழ்க்கையில் 13 வருடம் தேவனுடைய சத்தத்தையே கேட்க முடியாத ஒரு தூரமான ஒரு மனிதனாய் மாறி போனார். நம்ம எத்தனை நேரம் ஆண்டவர் சொன்னதை இங்க காதுகளையே கேட்டுட்டு வெளியே போய் அதையெல்லாம் குப்பையில போட்டுட்டு யாரோ சொன்னதை மண்டையில ஏத்திக்கிட்டு அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி தேவனை விட்டு தூர போய் நம்மள 4 பேரை வெளியே வச்சு பேசுறாங்களே, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவனா, இவெல்லாம் ஒரு கிறிஸ்தவளான்னு பேசுறாங்களே, இதுக்கு யார் காரணம்? நாம தான் காரணம். அதான் உங்க நடக்கையில கவனமா இருக்கணும். நீங்க கேட்டு பாருங்க, உனக்கு இது தேவையா? ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்ற, உனக்கு இது தேவையா? உனக்கு தான் தெளிவா சொன்னேன், உனக்கு குழந்தைய தருவேன்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேமா, ஆகார கூட்டிக்கிட்ட, அவ சொன்னான்னு சேர்த்துக்கிட்ட. இப்ப இஸ்மவேல் வந்துட்டான். இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு இருந்த பிரச்சனை தீரல, பிரச்சனை பெருசாயிருச்சு, பிரச்சனை 2 மடங்கு ஆயிருச்சு. அல்லேலூயா. ஒரு மனைவியை வச்சு பழைக்கிற பாடே பெரும்பாடு. 2 மனைவி 2 பக்கம் பிச்சுக்கிறாங்க. ஆகார் சொல்ற, நீ எனக்கு தான் புருஷன். சாராய் சொல்ற, நீ எனக்கு தான் புருஷன். இப்ப தேவன் எந்த பக்கம் சப்போர்ட்ல இருப்பாரு? சாராய் பக்கம் தான் நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சாராளாலதான் கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதிச்சு பெருக பண்ணணும்னு நினைச்சார். ஆகார் கர்த்தருடைய லிஸ்ட்லயே இல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வையிலேயே இல்ல. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் 2 பிச்சுக்கிட்டு நிக்கிறார். இங்க போறதா, இங்க போறதா. நிலைமை பாத்தீங்களா? உலகத்துக்குள்ள இன்றைக்கு ஆபிரகாம் இப்படி நின்னாருன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்? இப்படி இருந்த ஆபிரகாம் இப்படி போய் மாட்டிட்டீங்களே, இது உங்களுக்கு தேவையா? ஆபிரகாம், இது உங்களுக்கு தேவையா? நல்லா தானே தேவனோட பேசிட்டு இருந்தீங்க, நல்லா தானே தேவனும் உங்களோட பேசிட்டு இருந்தார், உங்களுக்கு எதுக்கு இப்படி புத்தி வந்துச்சு? சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லும். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேசின பிற்பாடு நம்மளோடு அடுத்து யார் பேசுகிறார் என்பதில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும். இங்க சத்தியம் கேட்டுட்டு வீட்டுக்கு போறோம், வீட்டுல இருக்கு சொல்றாங்க, பஸ் சர்ச்சுக்கு போறோம் தான் ஒழுங்கா போயிட்டு வா.
அப்புறம் இந்த ஞானஸ்தானம் திருவிருந்து அதெல்லாம் பண்ணாது, போகாது. சும்மா போயிட்டு வா, டைம் பாஸ். அதை செய்யறேன் இதை செய்யறேன் என்ன பண்ணாது, கைய தூக்கிட்டு இங்க வராது. ஜபம் எல்லாம் பண்ணாத. சர்ச் பிசாசு அப்படி நம்மள வச்சிருப்பான். எப்படின்னா, சர்ச்சுக்கு போ, நீ சர்ச்சிலே படுத்துரு, ஆனா என்ன பண்ணிடாத, என்ன பண்ணிடாத, ஜபம் பண்ணிடாத. இதான் தேவன் நம்ம கிட்ட பேசுற பிற்பாடு ஒரு நபர் பேசுறான் பாரு, அவன் ஐடியா. ஏன்னா தேவன் பேசினதை மட்டும் கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்திருந்தா ஒரு இஸ்மவேல் வந்திருக்கவே மாட்டான். ஆபிரகாம் வாழ்க்கையில அலசடி வந்திருக்கா. ஆனா தேவன் பேசின பிற்பாடு ஆபிரகாம் இடத்துல குறுக்கு வழியில சொன்ன சாராயுடைய வார்த்தையை ஆபிரகாம் கேட்டு கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் 17ஆம் அதிகாரத்துல எச்சரிக்கிறார். என்னன்னு சொல்லி, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நடக்கையில உத்தமனாயிரு. நம்மளை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்லும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சொல்ல வேண்டாம், இதுவரையிலும் போதிச்சதே போதும், இதையே கேட்டு கர்த்தா நடந்துருவேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு சொல்லுகிற வார்த்தைக்கு அப்புறம் யாரோ நம்ம இடத்துல பேசி நம்மளை ஏமாத்துறாங்க பாருங்க, அங்க மட்டும் நம்ம கர்த்தா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கைய தேவன், நம்முடைய நடக்கை கர்த்தருக்கு பிரியமானதாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக மாறிவிடும். அல்லேலூயா. அதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லிக் கொடுக்கிற, உன் நடக்கையிலும் நீ எங்கேயும் பிசகிற கூட, நம்முடைய நடக்கையை தேவன் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் என்பதில் நமக்கு கவனம் இருக்கணும். அல்லேலூயா. எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சாராய் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் வாழ்க்கை இப்படி என்ன பண்ணாரு, அதை தன் வாழ்க்கையில செயல்படுத்தி தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வந்து விட்டார். சரியா தவறான்னு கூட ஆண்டவர்கிட்ட போய் கேட்கல. சாராய் சொன்னது சரியா தவறா என்று கூட ஆண்டவரிடத்துல போய் கேட்கவில்லை ஆபிரகாம். இப்ப பாருங்க, சாராய் சொன்னதை கேட்டு ஆபிரகாம் இப்ப தவறி போயிட்ட. இப்ப ஆபிரகாமுக்கு ஆலோசனை சொன்ன ஆண்டவர் எப்படி எப்படி யோசிப்பாரு? இப்ப உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க ஆலோசனை சொல்றீங்க, இப்படி இருந்தா இப்படி இருப்பீங்கன்னு சொல்லி தரணும். நீங்க சொன்னதையெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு உங்க பிள்ளைங்க கெட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மனசுக்கு எப்படி இருக்கும்? குழு குழுன்னு நல்லா இருக்குமா? எப்படி இருக்கும்? வேதனையா இருக்கும். நீ எப்படி போயிட கூடாதுன்னு தான் ஆபிரகாம் உனக்கு நான் இதுக்கு முன்னமே என்ன பண்ணேன் சொன்னேன். ஐயோ, தப்ப பண்ணிட்டு வந்து என்ன பண்ற, நிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறாரோ இந்த வார்த்தைக்கு, இந்த வேத வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னா உங்கள் நடக்கை நிச்சயமா எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். இதுக்கப்புறம் யாரோ சொல்றத நீங்க கேக்குறீங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள் மேலதிகாரி, உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர் சொல்லுகிற தவறான வார்த்தையை நீங்கள் கேட்கிறீங்க பாருங்க, அங்கதான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன வைக்கப்படுகிறது? ஆப்பு வைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாமின் தேவன் அப்படி எச்சரிச்சார். இன்றைக்கும் யாருக்கும் தெரியல, தேவன் உங்களை எச்சரிக்கிறார். நீங்கள் முழுவதுமே கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையும் சார்ந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாய் உங்கள் நடக்கைகள் ஒரு நாள் பிசகி போகவே மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில பிசகுதல என்ன பண்ணாது, இருக்காது, வராது. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, சாலமோன் 1 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 3:4 தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானா இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும்
முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் தங்கள் வழியை காத்துக்கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும் 4வது வசனம். மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கைக்கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படிக்கு அவருடைய காவலை காப்பாயாக. ஹல்லேலூயா. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு தெரியுங்களா? எனக்கு தேவன் சொன்னார் என்னன்னு, உன் பிள்ளைகள் நான் சொல்லுகிறத மட்டும் கேட்டு கவனமா நடந்துட்டாங்கன்னா இந்த ராஜ்ய பாரம் நிச்சயமா உன்னுடைய குடும்பத்துக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை பற்றி, தேவனுடைய வார்த்தையை பற்றி நம் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? போதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் வழி விலகி போகாதபடி பெற்றோர்களாகிய நீங்களும் நானும் என்ன பிள்ளைகளுக்கு போதிக்கணும். 4வது வசனத்துல சொல்ற, மோசேயின் நியாயப்பிரமாணத்துல எழுதி இருக்கிறபடி நீ அவருடைய கட்டளையும் கற்பனையும் நியாயங்களையும் சாட்சிகளையும் கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி நீ உன் காவலை காப்பாயாக. என்ன காவலை காப்பாயாக? உன் இருதயத்தை காத்துக்கொள்வாயாக. அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து கேளுங்க, உங்க இருதயத்தை காத்து வச்சிருக்கீங்களா? இந்த ரோட்ல வால் போஸ்ட், அந்த செவுத்துல வால் போஸ்ட் ஒட்டி இருக்கிறத பார்த்தா ஒரு சிலர் ஆன்னு பாட்டு இருப்பான். சில செல்ல பார்க்கும்போது சில ஆடு வரும் பாருங்க, அத உடனே ஆண் பாட்டே இருக்கிறது. சில சினிமா சீரியல் வந்துச்சுன்னா அவனே ஆண் பாட்டே இருக்கிறது. சீரியல் ஓடுனா ஆண் பாட்டே இருக்கிறது. பார்க்காதத பார்த்த மாதிரி இப்படி பார்த்துட்டு எல்லாத்தையும் உள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருதயத்துக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனையை உள்ள வச்சுக்கிட்டு நான் பரிசுத்தமா இருக்கிறேங்கிறது. அதனாலதான் தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு, நீ இதுல எல்லாம் ரொம்ப உன் இருதயத்தை என்ன பண்ணிக்கணும்? காவல் வச்சு காத்துக்கணும். இருதயத்தை என்ன வச்சு காக்கணும்? காவல் வச்சு காக்கணும். கண்டதெல்லாம் உள்ளத்துக்குள்ள வந்துடும். நம்முடைய கண்ணு எதை பார்க்குதோ அதெல்லாம் மெமரி வேற ஆயிடும். நம்முடைய எப்படி இப்போ கேமரா வந்து அப்படியே மெமரி பண்ணி வச்சிருக்கு. 20 நாள் சம்பவங்களை கேமரா என்ன பண்ணி வச்சிருக்குது? மெமரியில வச்சிருக்குது. அது போல நம்முடைய கண்ணு பாக்குறதையும் கொண்டு போய் ஆத்மாவில என்ன பண்ணி வச்சுக்கோம்? ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நம்மளாம் ரொம்ப விசேஷமானவங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை அப்படி தத்ரூபமா சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது? மெமரி பவர் இருக்கு. ஞாபகம் இருக்கா? சின்ன வயதுல நம்ம என்ன பார்த்தோம், கண்டோம், விளையாண்டோம், அதெல்லாம் எங்க இருக்குது? இன்னும் ஸ்டோரேஜ்ல உள்ள இருக்கு. எவ்வளவு ரெக்கார்ட் உள்ள இருக்கு. அப்போ நம்முடைய இருதயத்தை ரொம்ப கவனமா காத்து வச்சிருக்கணும் அப்படின்னு தாவீது சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா சாலமோன் தாவீது சொன்னதையெல்லாம் இருக்கணும். திட்டுனதை மட்டும் நம்ம ரொம்ப ஞாபகத்துல மறக்காம வச்சிருப்போம். செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னதை மட்டும் என்ன பண்ணிடுவோம்? வந்துடுவோம். பக்கத்துல பத்தி கேளுங்க, எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சிருக்கிறீங்களா? என்ன பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே தெரியாம ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இந்த பக்கம் திருப்புங்க, அப்புறம் இந்த பக்கம் திருப்புங்க. ஞாபகத்துல வச்சிருக்கிறீங்களா? தாவீது சொன்னத சாலமோன் மறந்துட்டார். நம்ம இந்த பிசாசு, நம்முடைய சத்துருவாகி பிசாசு எப்பொழுதுமே சத்தியத்தை மறக்கடிக்கிறவன். சத்தியத்தை மறந்து போக பண்ணுவான். வழி அருக விதையை விதைத்துக் கொண்டு போன பொழுது அந்த பட்சிகள் வந்து அதை என்ன பண்ண பட்சித்து போட்டதும் நம்ம வசனத்தை வழி அருகே விதைச்சிட்டு போயிடுவோம். கேட்கிற வசனத்தை பாதி தூங்கி பாதி முடிச்சிட்டு கேட்கறது. என்ன சொன்னாங்க, என்னமோ சொன்னாங்க தெரியல, கொஞ்சம் சத்தமா பேசினாங்களே அப்பதானே இதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா சாலமோன் தன் அப்பா சொன்னதை மறந்து போனதுனால எவ்வளவு பிரச்சனை தெரியுங்களா? கர்த்தர் நமக்கு சொன்னதை நாம் மறந்து போனா நம்முடைய நடக்கை பிசகி போயிடும். நம்முடைய வாழ்நாள் வாழ்க்கை பிசகி போயிடும். நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை விட்டு வழி விலகி போய்விடுவோம்.
நம்முடைய நடக்கை மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கவே இருக்காது. சாலமோனுக்கு அவங்க அப்பா சொன்னத சாலமோன் கேட்டு நடந்தாரா அப்படின்னு கேட்டா மறந்துட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டாரு. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பாருங்க, சாலமோன் என்ன பண்ணாராமா? சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. சாலமோன் தன் வழியை விட்டு விலகிட்டார், தன் நடையை விட்டு விலகிட்டார். சாலமோனை போல ஒரு ஞானி இல்லை. சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போல இந்த பூமியிலே ராஜாக்களுக்கு செல்வம் கொடுக்கப்படவில்லை. சாலமோனை போல சாமர்த்தியசாலி இல்லை. சாலமோனை போல மனோவிருத்தி பெற்றவன் இல்லை. சாலமோனை போல விழுந்து போனவனும் இல்லை. இந்த நிலைக்கு சாலமோன் வந்திருக்க கூடாது. அதெல்லாம் சொன்னது கரெக்ட். கடைசியா இப்படி ஒரு வார்த்தையை சொல்றோமே, இது கரெக்டா? அல்லேலூயா. செத்தையி ஒரு புட்டி பரிமள தைல இருந்தாலும், ஒரு டப்பா நிறைய பரிமள தைல இருந்தாலும், குப்பி நிறைய பரிமள தைல இருந்தாலும், அதை செத்து உள்ள போன செத்து என்ன பண்ணிருமா? நாரி போக பண்ணு. அல்லேலூயா. நம்முடைய கெட்ட நடக்கைகள் நம்முடைய ஜீவியத்தை கெடுத்து போட்டு விடும். இந்த சாலமோனுக்கு அப்பா சொன்னதை மறந்து போகிற ஒரு இருதயம் நாளடைவில் அவனுக்கு யூத வம்சத்துல பெண்களா இல்ல, இவன் அந்நிய பெண்களை நேசித்து அந்நிய நுகத்திலே போய் பிணைத்து கொண்டு அந்நியர்களை திருமணம் முடித்து, அவங்க எல்லாம் அஸ்தரோத்தையும் பாகாலையும் தெய்வமாக வணங்குகிறவர்கள். அங்க போய் பெண் எடுத்துட்டு இவரு கர்த்தரை வழிபட விடுவாங்களா? அந்த பெண்கள் விடுவாங்களா? நீங்க மோளைக்கு ஒரு பலிபீடம் கட்டு, அஸ்தரோத்துக்கு ஒரு பலிபீடம் கட்டு நிக்கிறாங்க மனைவிமார்கள்லாம். வயசாகி போச்சு. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நீங்க கேளுங்க. உங்கள் வாலிப வயதிலே உங்கள் இளம் திருமணம் முடித்த இளம் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகளை சரியான விதத்திலே நீங்கள் வளர்த்து விட்டீர்கள் என்றால், உங்க பிள்ளைகள் சரியானதை கற்றுக்கொண்டு சரியான வழியிலே போவார்கள் என்று சொன்னால், உங்க வாழ்க்கையில் இறுதி காலத்துல உங்க பிள்ளைகளை சார்ந்து நீங்க வாழ உங்களுக்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. இல்லை என்றால் அவர்கள் சாய்ந்து போன அந்த விக்கிரக வழிபாடுகளுக்கு உங்களை இழுத்து கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அதுதான் உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் உங்கள் பிள்ளைகளை இளம் வயதிலேயே கர்த்தருக்குட்பட்ட காரியத்திலே நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று உங்களுக்கு மறுபடியும் 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 சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பரிசுத்தம் உள்ள சந்ததிக்காகத்தான் தேவன் இவ்வளவு பிரயாசப்படுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் நாங்க இவ்வளவு பிரயாசம் பண்றோம், இவ்வளவு பிரசங்கம் பண்றோம். அல்லேலூயா. நமக்கு பின்னாக ஒரு சந்ததி, கிறிஸ்துவ சந்ததி, அது பக்தி உள்ள சந்ததி, அது பரிசுத்தம் உள்ள சந்ததி என்று இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் உங்கள் இள வயதிலேயே உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குட்பட்ட சகல காரியத்திலும் நீங்க நடத்தணும். நீங்க முதல் நடக்கணும். நீங்க நடத்துகிறவர்களாக மாத்திரமல்ல, நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த தாவீது கர்த்தரை பின்பற்றினார், ஆனால் சாலமோன் அப்படி பின்பற்றவில்லை. ஆனால் சாலமோனுக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யம் 2ஆக பிரிக்கிற அளவுக்கு என்ன பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு ராஜ்யம் விழுந்து போய்விட்டது. இன்றைக்கு இருக்கிற செல்வ செழிப்பு, இன்றைக்கு இருக்கிற சமாதானம், இன்னைக்கு இருக்கிற நல்ல நிலை, நல்ல காரியங்கள் எல்லாம் வரும் காலங்களில் அப்படியே சந்ததிகளை தொடர வேண்டும் என்றால் நாம் நடக்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் வழி விலகி போயிட்டோம்னா பிள்ளைகள் நிச்சயமா தடுமாறி போயிடுவாங்க. இந்த சாலமோன் வாழ்க்கையில் அது நடந்தது. கீழே அப்படியே நீங்க 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. அதை நான் வாசிக்க வேண்டாம். சாலமோன் விக்கிரக ஆராதனை செய்தான். 7வது வசனம் பாருங்க. மோளேகுக்கு மேடையை கட்டினான். கட்டலாமா? விக்கிரகத்துக்கு பலிபீடம் கட்டலாமா? சாலமோன் கட்டுறார். சாலமோன் யாரு? ஞானி. கட்டுறார். காரணம் என்ன? தேவன் அப்பா பேசினதுக்கு பிற்பாடு பெண்கள் பேசினதை கேட்டு விழுந்து போனதுனால, ஆண்டவர் பேசின பிற்பாடு அடுத்து நமக்கு வருகிற போன் காலுக்கு நம்ம
செவி கொடுத்தான்னா வாழ்க்கை என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. சீரியல் தானே. கொஞ்ச நேரம் கடந்த நாள்ல ஒரு செய்தியை நான் ஒசூர் பகுதியில நடந்த ஒரு கொடூர கொலை, ஒரு பயங்கரமான கொலை. அவருடைய கணவனார் பக்கத்துலதான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காங்க. போயிட்டு அவரு வீடே திரும்பல. அவங்க அம்மாவும் தன் மனைவியும் தான் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. நல்லா வீடு வாங்கி, திருமணம் முடித்து வீடு வாங்கி, குழந்தைங்க எல்லாம் பிறந்த பிற்பாடு, 2 பிள்ளைகள் பிறந்த பிற்பாடு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் மதிய வேலையில அவங்க அம்மா வெளியே போயிருந்ததுக்குள்ள மனைவியை வந்து யார் கொண்டாங்கன்னே தெரியல, கொடூரமா அந்த அவருடைய மனைவிய கழுத்தறுத்து என்ன பண்ணிருக்காங்க? கொன்றிருக்கிறாங்க. அப்படி கொடூரமாய் கழுத்தறுத்து கொன்ற அந்த பாடி பக்கத்துல ஒரு செம்பு தண்ணி இருக்கு. இதே போல ஒரு மர்டர், இதே போல ஒரு கொலை இதே மாதிரி ஒரு இடத்துல அரங்கேறி இருக்கு. அந்த இடத்துலயும் கொல்லப்பட்ட அந்த பெண்ணுக்கு பக்கத்துல ஒரு சொம்பு தண்ணி இருக்கு. அங்க இருக்கிற போலீஸும் இங்க இருக்கிற போலீஸும் இதை ஒரு ஒத்துமையை மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அதை குறித்து அவர்கள் விசாரிக்கும் பொழுது அதுக்கு ஒரு எஸ்ஐ கொண்டு வந்து ஒரு சிடியை கொடுத்து, நீங்க இதை போட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த மர்டர் எப்படி நடந்திருக்கும் என்று தெரியணும். ஒரு சிடி கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொலைக்கும் சிடிக்கு என்னையா சம்மதம்? நீ போட்டு பாரியா. போட்டு பார்த்தா இந்த கொலை நடந்த அதே சம்பவம் அந்த சிடியில இருக்கு. அது ஒரு சினிமா. இந்த சினிமாவை பார்த்த அந்த நபர் இப்படிப்பட்ட கொலைகளை அரங்கேற்றும்படி அவங்க இதே ஒரு பிளானா வச்சு தமிழ்நாட்டுல சுற்றி திரியுறாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கிற சீரியலும் சினிமாவும், இன்றைக்கு இருக்கிற செல்போன்ல இருக்கிற ஆடும் படக்காட்சிகளும் எதை ஜனங்களுக்கு விதைத்துக் கொண்டு இருக்கிறது? கெட்ட வழிகளை விதைத்துக் கொண்டு இருக்கிறது. நீ கொஞ்சம் தடம் மாறுன அப்படின்னா நம்ம நடைய மாறி போயிடும், நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடும்? மாறி போயிடும். நம்முடைய முடிவே என்ன ஆயிரும்? மாறிவிடும். நான் உங்களை எச்சரிக்கிறேன், அன்பா புத்தி சொல்றேன். எங்க வீடுகளில் வச்சிருக்கிற உங்க செல்போனை நல்லா கவனிச்சுங்க. இந்த செல்போன் பேய். இந்த செல்போனுக்குள்ள பரிசுத்தமெல்லாம் கிடையாது. இந்த செல்போன் தான் என்னது? உங்களை அழிக்கிற பேய். இது ஒரு பயங்கரமான பிசாஸ். நன்மைக்கு பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சீங்க. தீமைக்குள்ள போனீங்கன்னா, கடந்த நாள்ல ஒரு பாட்டுக்கு போய் பாட்டை கூகுள்ல இருந்து எடுக்கிறேன். பாட்டினுடைய முதல் அடி ஒரு பக்கம் இருக்குது, 2வது அடி இந்த பக்கம் இருக்கு, நடுப்புற ஒரு ஆடு, அதுல ஒரு நிர்வாணமான ஒரு லேடி. நான் பார்க்கும் போதே இப்படி இருக்குதுன்னா பிள்ளைங்க, நான் அப்பதான் நினைச்சேன், இந்த பாட்டெல்லாம் செல்லுல வச்சு இனிமே என்ன பண்ணாதீங்க, பாடாதீங்க, பேசாம பாட்டு தாள்ல எழுத பண்ணுங்க, எழுதிக்கங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு நேத்து கூட பேசிக்கிட்டு. பயங்கரமான பேய். அநேக பிள்ளைகள் கொலைக்கும் கொள்ளைக்கும் பிளான் பண்றது எங்க தெரியுமா? யூடியூப் சேனல்ல இருந்து எடுக்கிறாங்க, கூகுள்ல இருந்து எடுக்கிறாங்க. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டு நாசமான வழியில போகிறதுக்கு இன்றைக்கு பிசாசு நம்ம கையிலேயே ஆயுதத்தை கொடுத்துட்டான். நீங்க ஏமாந்த விதமா பயன்படுத்தினா இதுவே உங்களை கொன்றும். செல்போன் உங்களை கொன்றும். கணவனுக்கு தெரியாம மனைவி நீங்க என்ன பாக்குறீங்க, மனைவிக்கு தெரியாம கணவன் நீங்க என்ன பாக்குறீங்க, உங்களை அழிச்சிடும். பாவம் ஒரு நாள் உங்களை வாழ வைக்காது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். செல்போன் ரொம்ப மோசமானது. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பது ரொம்ப கவனமானது. ஏன் இப்படி இந்த சாலமோன் வாழ்க்கையில் நடந்தது? தேவன் பேசினார், தாவீது பேசினார். இதையெல்லாம் பேச்ச கேட்ட இந்த சாலமோன் அவங்க சொன்னதை தன் மனதில் வச்சிருந்து வாழ்ந்திருந்தார் என்றால், ஏன் ஒரு அந்நிய ஸ்திரீ திருமணம் முடிக்கிறார்? ஏன் மூளைக்கு மேடையை கட்டுகிறார்? ஏன் பாகாலுக்கு பலிபீடம் கட்டுகிறார்? ஏன் ஒரு தவறான ஒரு ஆலோசனைக்கு போனார் சாலமோன்? தேவன் பேசின பிற்பாடு பெண்கள் பேசினதை கேட்டு வலிவி போன இருதயம் சாலமோனுக்கு உண்டானதுனால அவன் நடக்கையில பிசகி போயிட்டார். நம்முடைய நடக்கை பிசகி போகாம, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை நல் நடக்கையா இருக்கணும்.
கர்த்தர் பேசுகிறதை மட்டுமே கேட்கிறவர்களாய், அதற்கு மட்டுமே கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இல்லைனா நல்லா இருக்காது. ஒண்ணுமே பண்ண முடியாது. இது கொள்ளாத காலத்துலதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம், பெண்கள் பேச்சை கேட்டான். 9வது வசனம் பாருங்க, கர்த்தரே வந்துட்டாரு. இப்ப 9வது வசனம் பாருங்க, கர்த்தரே வந்து சொல்லிட்டார். ஆகியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. கர்த்தரே வந்து எச்சரிக்கிறார். இன்னைக்கும் நம்மள ஆண்டவர் எச்சரிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நீங்க தேவையில்லாம எங்கேயோ ஆரம்பிச்ச உங்களுடைய கெட்ட பழக்கம் அது தேவையில்லாத ஒரு பயணத்தை நோக்கி உங்களை பிரயாணிக்க. ரொம்ப கவனம். யாரும் இல்லையான்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் கண்கள் மட்டும்தான் நம்மள உலகத்துல பார்த்துட்டு இருக்கு, அவர் இரக்கமுள்ளவர், மன்னிப்பார். நீ காலையில தப்பு பண்ணிட்டு சாயந்தரம் இயேசுவே மன்னினா மன்னிச்சிருவார் அப்படின்னு நீங்க சொல்லலாம். கரெக்ட் தான், உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் உங்களை பிசாசு பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க கூகுள்ல 2 முறை நீங்க எதையாவது ஒண்ணு தேடிட்டு மறுபடியும் நீங்க போனீங்கன்னா அதுக்கு தகுந்த எல்லா ஆடும் ஓடும். நீங்க என்ன தேடுனீங்களோ அதுல 100 விளம்பரம் இதுல ஓடும். நீங்க ஏதாவது ஒண்ணு உழுந்து போகணும்னு 100 விளம்பரம் நீங்க ஓபன் பண்ண உடனே வந்து முன்னாடி நிக்கும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். சாலமோன் தன் வாழ்க்கையில ஆண்டவர் வந்து எச்சரித்து தன் வாழ்க்கையை மோசமான நிலைக்கு போய் ஆண்டவர் வந்து எச்சரிக்கிற அளவுக்கு விட்டது. பாருங்க 10வது வசனம், அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். தாவீது சாலமோன் என்ன பண்ணல? கர்த்தர் கற்பித்ததை கை கொள்ளவில்லை. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இங்க நீங்க வசனம் கேட்டுட்டு போறீங்க, ரைட். இதற்கப்புறம் நீங்கள் யாருடைய வார்த்தை கேட்கிறீர்கள்? எதை நீங்கள் கேட்கும்படி ஆவலாய் நிற்கிறீர்கள்? எதற்கு உங்கள் செவியை சாய்க்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. இங்க தேவன் பேசினதை கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு இஷ்டத்துக்கு நீங்க இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாய் நமக்கு தோல்வி வந்துவிடும். நடக்கையில நம்ம புசகி போய் விடுவோம். 11வது வசனம் பாருங்க, ராஜ்ய பாரம் அவனை விட்டு விலகிட்டு. என்னது 11வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் என்று ராஜ்ய பாரம் பிடுங்கப்பட்டு விட்டது. அல்லேலூயா. ராஜ்யம் போனா பரவாயில்ல, இந்த பூமிக்குரிய ராஜ்யம் போனா பரவாயில்ல, பரலோக ராஜ்யம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? பரலோக கதவை ஆண்டவர் அடைச்சிட்டாருன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய வாழ்க்கையில பரலோக கதவு ஒரு நாள் அடைப்பார். அதைதான் நம்ம 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவங்க, 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவங்க இருந்தாங்க. மணவாளன் வர நேரம் செல்லும் என்று எல்லாரும் படுத்து தூங்கினாங்க. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட என்ன பண்ணாங்க? கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தாங்க. ஆயத்தமா இல்லாதவர்களுக்கு கதவு பூட்டப்பட்டாயிற்று. ஆண்டவர் பார்த்து சொன்னாரு, ஆண்டவரே திறக்க வேண்டும் என்று தட்டினாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அறியேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:33 நாம் வாசிக்கிறோம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். யாரிடத்தெல்லாம் ஆகாத சம்பாஷணை இருக்கோ, பேச்சு இருக்கோ, அதெல்லாம் முதல் கட் பண்ணுங்க. அது நமக்கு தேவையில்லை. அது நம்முடைய நடக்கையை கெடுத்துவிடும். நாம் கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவையில்லாத நபரோடு பேச்சு நம்மை கர்த்தரை விட்டு என்ன பண்ண விடும்? பிரித்து விடும். அல்லேலூயா. நம்ம இதுல எல்லாம் நம்ம நடையெல்லாம் விலகி போகாம இருக்கணும்னா உங்களுக்கு ஒன்று நல்லா சொல்லித்தர பாருங்க. ஆண்டவர் நம்மேல் வைத்த அழைப்பு என்ன, எதற்காக நம்மளை தேவன் இந்த உலகத்துல தெரிந்தெடுத்தார் என்பதை நீங்கள் அறிந்து அதன் வழியிலேயே நடப்பீர்கள் என்றால் நிச்சயமா உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது. உங்க வழியில் இருந்து, இந்த நல்ல நடக்கையிலிருந்து உங்களை வழி போக பண்ணவே முடியாது. நம்ம அழைப்பையும் தேவன் நம்மளை தெரிந்து கொண்டதையும் மறந்து போகும் பொழுது நம்முடைய நடக்கைகளை என்ன பண்றோம்? தாறுமாறாக்கி கொண்டு வீணாக வாழ்க்கையை கெடுத்துக் கொள்கிறோம்.
அல்லேலூயா. நாம் அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. பாருங்க, பெலிஸ்தரை அழிக்கும்படித்தான் தேவன் சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோனை தேவன் பராக்கிரமசாலியாய் தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் பெலிஸ்தர்களை அழிக்க வேண்டும். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 13:25 நாம் வாசிக்கிறோம், ஆவியானவர் சிம்சோனோடு பேசினார், ஏவினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவர் சிம்சோனை பெலிஸ்தர்களை அழிக்கும்படியான காரியங்களை செய்யும்படி ஏவினார், பேசினார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் பேசினது சிம்சோன் என்ன பண்ணிருக்கணும்? கேட்டு அதன்படி நடந்திருக்கணும். நடக்க 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாருங்க, இந்த சிம்சோன் கர்த்தர் சொன்னதையெல்லாம் விட்டு போட்டு அவனும் ஒரு பெண்ணை தேடி போய் அந்த தெலீலாள் சொன்னதை கேட்டான். யார் சொன்னது? தெலீலாள் சொன்னதை கேட்டான். சிம்சோனுக்கு கடைசி என்னாச்சு? 2 கண்ணும் பிடுங்கப்பட்டு அவனோடு கூட 3000 அந்த பெலிஸ்தர்கள் அழிந்து போகும் அளவுக்கு அந்த கடைசி நேரத்துல இவன் செத்தாதான் அவன்லாம் ஜாமான். அதனால அந்த கடைசி நேரத்துல இவனும் செத்து 3000 பெலிஸ்தரை கொன்று போட்டான். ஆனா அது தேவ திட்டம் இல்ல. அவங்க எல்லாம் சாகடிச்சுட்டு சிம்சோன் உயிரோடு இருக்கணுங்கிறதா என்னது? தேவ திட்டம். இது வழி மாறி போனதுனால சிம்சோனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? பரிதாபமாய் முடிந்து விட்டது. அல்லேலூயா. இதுக்கு சத்தியம் கேட்கிற தேவ பிள்ளைங்களே, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்க வச்சிருந்தா அந்த வார்த்தை உங்களை என்ன பண்ணப்படும்? நல்ல நடக்கைக்கு நேராய் உங்களை நடத்தி கொண்டு போகும். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் கவனிக்கிறவராய் இருக்கிறார். ஒவ்வொருவருடைய நடக்கையும் கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆதியாகமம் 39:9 யோசேப்பு சொல்லுகிறார், இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அவங்க அப்பா விட்டு பிரிஞ்சு வந்து எத்தனையோ காலம் ஆச்சு. ஆனா அவங்க அப்பா சொன்னதை அப்படியே மனசுல என்ன பண்ணிருக்காரு? வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது சொன்னதை சாலமோன் மறந்து போயிட்டார். ஆனால் யாக்கோபு சொன்னதை யோசேப்பு மனசுல வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு யோசேப்பா இருக்கணுமா? இல்ல அப்பா சொன்னதை மறந்து போன ஒரு சாலமோனா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? யோசேப்பா. இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவேன்? அவன் அந்த பாவத்தை பெரிய பொல்லாங்காய் பார்த்தான். அதனால்தான் யோசேப்பை உயர்ந்த ஸ்தானத்துக்கு தேவன் கொண்டு வர முடிந்தது. அவன் நடக்கை ஒன்றும் பிசகல. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் தடுமாற்றம் என்பது இல்லை. கர்த்தர் சொன்னதை மட்டுமே கேட்டு நம்ம வாழ்ந்தோம்னா நிச்சயமா நம்ம இடறி போகவே மாட்டோம். நம் நடக்கையில எங்குமே என்ன வராது? இடரல் வராது, வரவே வராது. இயேசு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். பிதாவாகிய தேவன் என்ன சொல்லி கொடுத்தாரோ இயேசுவுக்கு அதை மட்டுமே நிறைவேற்றுவதில் இயேசு கவனமா, பிதா சொன்னத இயேசு செய்வதில் கவனமா இருந்தார். ஒரு நாள் அதுல பிசகியே போகல. அவருக்கும் ஒரு சோதனை வந்துச்சுங்க. இயேசு இடத்துல பிசாசு வந்தான். 3வதாய் ஒரு சோதனையை நான் வாசிக்கிறேன் இல்லையா? நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இயேசுவை மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, அடுத்த வசனம், நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பிசாசு இயேசுவை பார்த்து சொல்றான், ஜீசஸ் நீங்க எங்க போக வேண்டியதில்லை, சிலுவைக்கே போக வேண்டியது. நான் சொல்றத நீங்க கேளுங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு யாருக்கு தெரியாம என்னை மட்டும் என்ன பண்ணிருங்க, வணங்கிருங்க. இப்ப நம்ம கூட அப்படிதானே பிசினஸ் பண்ற. எங்கேயோ தெரியாதனமா போய் ஒரு செல்ஃபி எடுத்திருப்போம். நம்ம முட்டாள்தனமா அல்ல, எடுத்த செல்ஃபியை எடுத்து எங்க போடுவோம்? முதல்ல எங்க போடுவோம்? சொல்லுங்க. ஸ்டேட்டஸ்ல வைப்போம்.
நம்ம பண்ணுனதே என்னது? தப்பு. இந்த தப்ப அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்கள திட்டுவாங்க, இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. நீதான் வச்சிருக்கிறிய எங்க ஸ்டேட்டஸ்ல. அப்புறம் ஊரு பார்க்காம அவன் ஒருத்தன் ஸ்டேட்டஸுக்கு தான் போவான். அவன் ஊரே அடிச்சு இதுல போட்டு என்னென்ன குரூப்ல எல்லாம் போட முடியுமோ அத்தனை குரூப்லயும் போட்டு அடிச்சுட்டுருவான். பிசாசு சொல்றான் ஜீசஸ பார்த்து, ஜீசஸ் நீங்க கஷ்டப்பட்டு சிலுவையில் எல்லாம் போய் என்ன பண்ண வேண்டியதில்ல, மறிக்க வேண்டியதில்லை. யாருக்கு தெரியாம என்னை மட்டும் நீங்க என்ன பண்ணிருங்க, வணங்கிருங்க. நான் உங்களுக்கு என்னத்தை கொடுத்துறேன், இந்த ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்துறேன். ஏசு என்ன சொன்னாரு? ஏசு என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தானே கடிந்து கொண்டார். என்ன சொன்னாரு? அப்பாலே போ சாத்தான். இப்படித்தான் நம்மளையும் பிசாசு ஏமாற்ற, வஞ்சிக்க, நம்ம தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி தருவான். நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே சொல்லுவான், ஏய் யாருக்கும் சொல்ல மாட்டேடா, சத்தியம் பண்ணுடா, சத்தியமும் பண்ணுவான். நீ பண்ணின சத்தியத்தை சேர்த்து ஸ்டேட்டஸ்ல வச்சிருவான். இந்த சத்தியம் வாங்கிக்கிட்டான் அப்படின்னு. நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, யார்ட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சிருவோம். சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, யாருக்கிட்டே சொல்லாத. அது எத்தனை பேத்துக்கு போயிடும்? 100 பேத்து 200 பேத்துக்கு போயிடும். போனதுக்கு கீழ் வார்த்தை என்ன? யாருக்கிட்டையும் சொல்லாத சொல்லாதே. அது எங்க போயிடும்? அது போயிடும். இப்போ பிசாசு சொல்றோம், கஷ்டப்படாதீங்க சிலுவையில போய். இன்னைக்கும் பிசாசு நம்மள அப்படிதான் வஞ்சிக்கிறோம். நீ பண்ற தப்ப நான் யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். யாருமே பார்க்கல, ஒரே ஒரு முறை பண்ணு, ஒரே ஒரு முறை இந்த தப்ப பண்ணு, இதுல ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லை, இது ஒரு பெரிய மேட்டர் இல்ல அப்படின்னு ஒரு முறை பண்ண வச்சுட்டு ஒரே டமார் அடிச்சு விட்டுருவான் பிசாசு. நம்ம நடக்கையில நம்ம பிசைக்கு போக வேண்டிய சூழலுக்கு நாம தள்ளப்படுவோம். அல்லேலூயா. ஏசு அதை சரியாய் அறிந்திருந்தார். அப்பாலே போ சாத்தான் பிசாசை கடிந்து கொண்டான். பிசாசை கடிந்து கொண்டதுனாலே அவன் என்ன பண்ணப்பட்டான்? துரத்தப்பட்டான். இயேசுவுக்கு இந்த சோதனை வந்ததுன்னா நமக்கு வரும். நம்ம நல்ல பேரையும் எப்படியாவது கெடுத்து என்ன பண்ணோம், ஊற்றணும். அதான் யாருடைய லக்கு? பிசாசுடைய லக்கு. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதுல? நம்முடைய நடக்கையில. நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும் பார்த்தோம். நம்முடைய நடக்கையில ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு அந்த சோதனை நமக்கு அது வராதுங்கிறதுல ஆட்சேபனை இல்லை. அது பெரிய காரியம் இல்ல. ஓபதியாவின் புத்தகம் 6வது வசனத்துல பாருங்க, ஏசாவின் உடையவைகள் தேடி பார்க்கப்பட்டது. இந்த வேர்டு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. நம்முடைய எல்லா காரியங்களும் தேடி பார்க்கப்படும். என்ன இருக்கா? ஏசாவின் உடையவைகள் எவ்வளவாய் தேடி பார்க்கப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய அடிச்சுவடை, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை வரும் நாட்களிலே தேடி பார்க்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பேர் பிரஸ்தாபமாகும் போது சொல்லுவாங்க, இவங்க உண்மையாதான் உயர்ந்தாங்களா இல்ல ஏதாவது பொய் பண்ணாங்களா, போய் எல்லாம் அலசி பாருங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாவின் உடையவைகள் தேடி பார்க்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒலிம்பிக் பந்தயத்துல தங்க மெடல் வாங்கிக்கிட்டே வந்தாலும் அவன் உண்மையாலுமே தங்க மெடல் வாங்கினதுக்கு தகுதி தானான்னு மறுபடியும் செக் பண்ணி மெடல் புடுங்கினதெல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சி என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. இன்றைக்கும் நம்ம பரலோகம் போகும்போது அப்படித்தான். பரலோகத்துக்கு நம்மள சீக்கிரமா, அவ்வளவு சீக்கிரம் உள்ள என்ட்ரி போட்டு அனுப்பிவிட மாட்டாங்க. நம்முடைய நடையையும் நம்முடைய வாழ்க்கையும் என்ன பண்ணப்படும், தேடி பார்க்கப்படும். ரொம்ப கவனமாய் நம்முடைய நடையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தானியேலின் புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 26, 27, 28 நாம் வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 26, 27, 28 நாம் வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? 25 இருந்து வாசிக்கிறோம். எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே திக்கேல் ஒப்பாசிங் என்பதே. இந்த வசனத்தின்
அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும் தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். பாருங்க, இந்த சம்பவம் யாருக்காக சொல்லப்பட்டது என்றால் பெல்சாசார் என்னும் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அதேதான். நாம் தராசிலே நிறுக்கப்படுவோம். இந்த வார்த்தை போடுங்க, நாம் தராசிலே வைத்து நிறுக்கப்படுவோம். தராசில வச்சு நிறுக்கும் போது நம்ம எப்படி இருக்கணும்? குறைவா இல்லாமல் இருக்கணும். என்ன குறைவில்லாம இருக்கணும்னா, நம்முடைய நீதி நம்மிடத்துல குறைவில்லாம நாம் நடந்தவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி நம்ம குறைய காணப்பட்டோம்னா நமக்காக தேவன் வச்சிருக்கிற பொக்கிஷங்கள், ஆசீர்வாதங்கள், நம்மளால ரட்சிக்கப்படக்கூடிய சந்ததிகள் எல்லாமே பாதிக்கப்படும். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் நம்மளை அவ்வளவு கரெக்டா என்ன பண்றாரு? நடத்துகிறார். அதனால நம்ம ரொம்ப கவனமாக கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டு போக வேண்டும். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் சார்ந்து கொள்ளாம நம்ம சுய இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா நம்ம பிசகி போயிடுவோம். அல்லேலூயா. அதனால ஆபிரகாமை போல நாம் தவறி போய்விடக்கூடாது. சாலமோனை போல நாம் தவறி போய்விடக்கூடாது. சிம்சோனை போல நம் நடக்கையில தவறி போய்விட கூடாது. அல்லேலூயா. ஒரு யோசேப்பை போல, ஒரு இயேசுவை போல நாம் ஆண்டவரிடத்துல நிறுக்கப்படும் பொழுது குறைவில்லாதவர்களா இருக்கணும். இங்க பெல்சாசார் நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டார். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையும் இயேசுவின் வாழ்க்கையும் என்ன பண்ணப்பட முடியாது? குற்றம் கண்டுபிடிக்கப்பட முடியாததா இருந்தது. அல்லேலூயா. அதனால ஏசாவை போல நம்ம தேடி பார்க்கப்படும். நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் தேடுவார். நம்மளை ஒரு உயர்வுக்கு கொண்டு வரணும்னா எல்லாத்தையும் செக் பண்ணுவார். இந்த வாழ்க்கையின் நடைமுறை எப்படி இருந்தது என்று எல்லாத்தையும் பார்ப்பார். கர்த்தர் நம்முடைய நடக்கைகளை பார்த்துதான் தேவன் நமக்கான எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ வார்த்தையில மாத்திரமல்ல உன் நடக்கையிலும் எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு பெற்றோரை நீங்க தான் நல்ல ரோல் மாடல். அல்லேலூயா. ஆசிரியரை நீங்கள் தான் உங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல ரோல் மாடல். அல்லேலூயா. ஊழியர்களாகிய நாங்க தான் உங்களுக்கு நல்ல ரோல் மாடல். நாங்க இருக்கணும் அப்படி. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, ஆஸ்வதிக்கப்பட்டது அருமையான ஆண்டவரே, பகல் நேரத்துல விசேஷமாய் இந்த செப்டம்பர் மாதம் 1 தேதியில எங்க எல்லாரையும் நீங்க ஒன்றிணைத்து ஆராதிக்கும்படி கொண்டு வந்த என் கர்த்தர், இன்னைக்கு பேசின சத்தியத்துக்கு எங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியும்படியாய் எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக்கினதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தனிநபரையும் உம்முடைய கர்த்தாவே நல் நடக்கைகளை நீங்க காத்து நடக்க அப்பா, பிள்ளைகள் எல்லாரும் உம்மிடத்துல அர்ப்பணித்த அந்த இருதயத்தை நீங்க நினைவு கூர்ந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவர் மேலும் தேவ தயவு, மனுஷ தயவு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குங்க அப்பா. குற்றங்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. பாவங்களை மீறுதல்களை மன்னிச்சிடுங்க ஆண்டவர். பிள்ளைகளை நினைவு கூறுங்க அப்பா. ஒரு பெரிய கணத்துக்கு நேராய், ஒரு மகிமைக்கு நேராய் நீங்க நடத்தி கொண்டு போங்க ஆண்டவர். ஒரு கீழ்ப்படிதலை பிள்ளைகளுக்கு தாங்குறாச்சா ஆண்டவரே. நீர் பேசின வார்த்தைக்கு மாத்திரமே கீழ்ப்படியனப்பா ஆண்டவரே. வேறு யார் பேசினாலும் அதிலே கர்த்தாவை கவனம் செலுத்தாதபடி கவனமா இருக்க நீங்க உதவி செய்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு. தொடர்ந்து உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். புதிதாய் வந்திருக்க நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உங்களுடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். எல்லா தீங்குக்கும் தீமைக்கு விலக்கி நீர் காத்துக்கொள்ளும். அன்று இந்த மாதம் நீங்க வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற பிரகாரம் எருசலேம் சுகமாய் தங்கி இருக்கும் என்ற வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் நீங்க நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.